போலீஸ் நிலையத்துல என்ன கூப்பிட்டு விசாரிச்ச இடத்துல இவர் எனக்கு சொல்றார், இது ஒரு திருநே, இந்த நாயை நான் 2020ஆம் ஆண்டு அலுவலகத்துக்கு விளைவிக்க கூட நான் இதை அண்டையில இருந்து நான் மதிக்கிறதும் இல்லை கொள்றதும் இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டாப். நான் என்ன அவர் திருநே விசரன் எல்லாம் அவர் அதுல பதிவிடுறார். அதுல அந்த விசரன் அவர் பதிவிடுறதுக்கு காரணம் என்ன மெடிக்கல் திருநாயண்டு அவர் என்னத்துக்கு சொன்னார்ன்றது எனக்கு தெரியல. அதே நேரம் நான் இது சம்பந்தமா ஹியூமன் ரைட்ஸ்ல 47 ஆக்ட் நினைக்கிறேன். அந்த ஆக்டுக்குள்ள ஏதோ ஒன்றுல இப்படி ஒருத்தரை திருநாயண்டு பேச முடியாது. சாதாரண ஆள் சாதாரணமான முறையில் ஒரு ஆளை பேசினாலும் அது குற்றம்தான். ஒரு பதவி நிலை உத்தியோகத்தை தனக்கு இளவேலை செய்கிற ஒரு உத்தியோகத்திற்கு திருநாயண்டு பேச முடியாதுன்றது அந்த ஆக்டுகளில் காணப்படுது. அப்படி இருக்கே இவர் இப்படி எல்லாம் செய்திருக்க அது ஹியூமன் ரைட்ஸுக்கு நான் ஹியூமன் ரைட்ஸ்லேயும் இன்றைய வரைக்கும் அதுக்கு இந்த பதில் அது தரப்படவில்லை. ஹியூமன் ரைட்ஸுக்கு கொடுத்த கடிதங்கள் அதில் நான் 2 தரம் கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த 2 தரத்துலேயும் எந்த பதிலுமே அது வேற இல்லை. அதில் நான் நேர ஹியூமன் ரைட்ஸுக்கு போய் நான் நினைக்கிறேன் 18ஆம் தேதி என்று நினைக்கிறேன். நான் இப்போ அங்கே நேர போய் அவர்களுக்கு நேர ஒரு கடிதம் அதை வேண்ட ஃபோமில் போட்டும் இந்த வரைக்கும் இந்த திரும்பல. நான் அவர் அதில் சொன்னேன்டா திருநாயண்டாக்கு ஆக்ஷன் எடுப்பேன் என்று சொல்லி அவர் அதில் சொல்லியிருந்து விடுறார் என்ற கனகராஜ் என்று சொல்லியிருப்பது யாழ்ப்பாணம் மனித உரிமை ஆணைக்குழு தலைவராக இருக்கிறார். அவர் சொன்னது இந்த வசனம். இதே விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒப்பிட்டு நோக்கி எல்லாத்தையும் பார்த்த இடத்துல அர்ஜுனா என்ற ஒரு ஆள் தான், அதாவது கௌரவ பாராளுமன்ற ராமநாதன் அர்ஜுனா தான் இதுக்கு சரியான தீர்வுன்றதை நான் உண்மையில பல இட விசாரணைகள் பல பேர் சொன்ன கருத்துகளின்படி நான் அதை திட்டமாக இந்த மனதுக்கு அது சரியாகப்படுகிறது. அவர்கிட்ட கொடுத்தா தான் இதுக்கு ஒரு உரிய தீர்வு ஒன்று கிடைக்கும் என்றது என்ற ஒரு ஆதங்கமா இருந்தது. அதனால நான் அவர்கிட்ட போக வேண்டிய ஒரு கட்டம் அன்றைக்கு வந்தது. இந்த பதிவு இதுகளை டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பார்வையிடுவார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தான் எனக்கு இதுக்குரிய உண்மையான ஒரு தீர்வு எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நான் பணியுடன் அவரிடம் நான் இந்த பதிவை முன்வைக்கிறேன். சிவகுரு கௌமோகன் ஆகிய நான் கிராமோத்திய கரவட்டி கரவாய் வடக்கு பிரதேச கிராம உத்தியோக பிரிவில் கடமையாற்றி வந்தேன். எனக்கு ஒரு விஓபி ஒன்று சேவ் பண்ணியிருக்கிறார் பிரதேச செயலர் ஈஎன்ஆ தயாரூபன் அவர்கள். அந்த விஓபி சம்பந்தமாக அதை எனக்கு வழங்கியது பிழையான ஒரு விஓபி என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு அதற்குரிய ஆவணங்களாக நான் இங்கே பல ஆவணங்களை வைத்திருக்கிறேன். அது தொடர்பாக நான் இப்பொழுது இந்த ஒரு தன்னிலை விளக்கத்தை தங்களுக்கு அறிய தருகிறேன். அதில் 5ஆம் தேதி நான் பிரதேச செயலர் மீது ஆதாரமற்ற ஒரு பதிவை இட்டதை தொடர்பாக எனக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருந்தது. அது 6ஆம் தேதி தேதியிடப்பட்டிருக்கிறது. எனக்கு கிடைச்சது அது 8ஆம் தேதி தான் எனக்கு பின்னேறம் அது கிடைக்கிது. அப்போ அந்த கடிதம் தொடர்பாக நான் பார்த்துட்டு பிறகு நான் மேலே கடமைக்கு போகிற நாள் 11ஆம் தேதி தான் நான் கடமைக்கு போகணும். அதாவது 2024 11ஆம் தேதி தான் நான் அங்கே திங்கட்கிழமை கடமைக்கு போகணும். அப்போ அதுக்கிடையில் என்ன பிரச்சனை என்றால், நான் சனி ஞாயிறு ஜிஎஸ் மாருக்கு ஆஃபீஸில் அந்த வேலைகள் இருக்கும். திங்கட்கிழமை மட்டும்தான் நான் கையொப்பம் விடணும். அப்போ சனி ஞாயிறு நான் ஆஃபீஸில் இருந்தேன். அப்போ போலீஸார் சொன்னார்கள், இப்படி உங்களுக்கு எதிராக தயார்வனவர்கள் பிரதேச செயலர் உங்களுக்கு ஒரு வழக்கொண்ட பதிவு செய்திருக்கிறேன், நீங்கள் ஒரு விளக்கத்தை தரணும்னு சொல்லி கேட்டார்கள். அதன்படி நான் அந்த விளக்கத்தை வழங்குவதற்கு எனது மனைவியோடு நான் போலீஸ் ஸ்டேஷன் சென்றிருந்தேன். மனைவியோடு சென்ற பொழுது அங்கே போலீஸ் நிலையத்தில் என்ன கேட்டார்கள், என்ன பதிவிட்ட நீங்கள் என்று. அப்போ நான் சொன்னேன், வாட்ஸ்அப்பில் நான் பிரதேச செயலர் என்னை விசாரணை என்று இத்தனையாம் தேதி பேசினார், 5ஆம் தேதி பேசினார் என்று சொல்லி போட்டிருந்தேன் கூறியிருந்தேன். அப்போ அதுக்கு அவர்கள் கேட்டார்கள், அவர் அன்றைக்கு குடிச்சிருந்தவர் ஆண்டு கண்டை நீர் ஆண்டு கேட்டிருந்தார்கள். அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் நேராக காண இல்லை, ஆனால் அவரில் இருந்து ஒரு ஸ்மைல் ஒன்று வந்தது, ஒரு வாசம் கொண்டு வந்தது என்று சொல்லி சொன்னேன். அப்போ அவர் பின்ன சரி அவர் விரட்டும் சொன்னேன். அவர் 11:30 தான் வந்தார். வந்த இடத்துல 11:30 அவர் 6ஆம் தேதி எனது மனைவியோட நாங்கள் வென்றிருந்தோம். அங்கே அவர் இப்படி நீங்கள் குடித்ததுன்ட்டு அவரை கண்ட நீங்கள் கேட்டுக்கணும். அப்போ நான் உண்மையில் அவர் குடித்ததை யாரும் குடிக்கிறத காட்டி கொண்டு குடிக்கிறது இல்லை தானே. அப்போ நான் அவரில் ஒரு வாசத்தின் அடிப்படையில் நான் அந்த பதிவிட்டேன்.
மற்ற நான் அந்த பதவி வைக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஆள் குடிச்சு போட்டு அதுவும் பிரதேச குடிச்சு போட்டு அலுவலகத்தில் இருந்து எங்களை விசாரணை பேசுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனாலதான் நான் போட்டேன். நான் வந்து மற்றது இவற்ற பேரோ கரவட்டி பிரதேச செயலரோன்ட்டு நான் பாதிக்கல அந்த வாட்ஸ்அப் தகவல்ல. அப்ப அப்படி போடக்க இவர் எனக்கு இப்படியான ஒரு கடிதத்தை எனக்கு அடித்து அனுப்பியிருந்தவர். இந்த கடிதத்தின்படி நான் வந்து திங்கட்கிழமை தான் செல்லணும் பிரதேச செயலகத்துக்கு. அப்ப நான் வந்து சனி ஞாயிறு அலுவலகத்தில் இருக்கேன். போலீஸ்காரன் வந்து எனக்கு சொன்னாங்க இப்படி நீங்களாம் அங்கே வரணும்னு சொல்லி. அப்போ அதன்படி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மனைவியோட போனேன். மனைவியோட போய் அங்கே இருக்கேக்கு தான் இவர் அங்கே வந்து சொல்றாரு என்னன்னு சொன்னால், தன்னை அப்படி பதிவிட்டது தனக்கு 14 டிஎஸ் ஆஃபீஸில் இருந்தும் தனக்கு கோல் வருது என்றும் தனக்கு அவமானமாக கிடக்குதும் தன்னை வந்து அடிஷனல் ஜிஏ பதவி ஏற்றதுக்கு உரிய நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கணும். அதால தான் இந்த பதிவு தனக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும், இவருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அப்ப நான் சொன்னேன் சரி இந்த இதன்படி நான் வந்து ஒரு குற்றத்தை செய்திருக்கிறேன் நான் ஒப்புக்கொள்றேன். ஆனால் அந்த குற்றத்தின்படி நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு நீதவானிட்ட விடுங்க. நான் நீதவானோட அது குற்றம் வேண்டாம், நீதவான என்ன தண்டி கட்ட வேண்டும். அப்ப அவர் அதுக்கு சொல்றாரு வேண்டாம், இல்லை அது நீதவானிட்ட இருப்ப வேண்டாம், அது எங்களுக்குள்ளேயே முடிச்சு கொள்வோம் என்று கேட்டார். அப்ப போலீஸ்காரன் கேட்டா அப்ப இவருக்கு என்ன செய்யறது? அப்ப இவர் பின்ன சொன்னார் என்னென்றால், இவருக்கு கடுமையான நடவடிக்கை ஒன்று எடுத்து இவருக்கு எச்சரிக்கை செய்து விடுங்க. அப்ப அந்த கடுமையான நடவடிக்கைன்றது என்ன தாக்கணுமோ அல்லது எனக்கு அடிக்கணுமோ அந்த அந்த முறையில நவற்ற நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அங்க வந்து ஏடிஎஸும் வந்திருந்தவர். ஏடிஎஸ் என்ற பர்சனல் ஃபைல கொண்டு வந்து வச்சு அவன் அந்த ஃபைல்ல இருந்த விஷயங்களை எல்லாம் காட்டி போலீசாருக்கு அதை பற்றி விளக்கம் அளித்து கொண்டு இருக்கிறார். உண்மையில வந்து ஒரு திணைக்களத்துல அந்த பர்சனல் ஃபைல கொண்டு வந்து வெளியில எங்கேயுமே காட்டக்கூடாது ஒரு தகவலை. அவர் அதை காட்டியிருந்தார். அப்ப நாம் என்ன கேட்டோம், பர்சனல் ஃபைல நீங்க எப்படி கொண்டு வந்து காட்டலாமோ காட்டலாம்னு அவர் சொல்லியிருந்தார். சரி என்று சொல்லி போட்டு அப்ப பின்ன சொல்லிக்கணும் என்று சொன்னால், நீ அங்க ஆபீஸுக்கு வேற இல்லையன்று. அப்ப நான் சொன்னேன் நான் வெள்ளிக்கிழமை வந்தேன். வெள்ளிக்கிழமை வந்து சைன் பண்ணி போட்டு போனேன். அப்ப ஏடிஎஸ் பின்ன உடனே டெலிபோன் எடுத்து அந்த விடைய எழுதுகிட்ட கேட்டா அப்படி இவர் வந்தவர் உண்டு. பின்ன அவர் சொன்னா அவர் வந்திருக்கிறேன். அப்ப இவே பின்ன 8ஆம் தேதி எனக்கு விஓபி அடிக்க முடியாது. அப்போ 9ஆம் தேதி என்ன நடந்தா எனக்கு விஓபி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி போட்டு 11ஆம் தேதி வந்து நான் அங்க வந்துட்டேன். அப்ப 12ஆம் தேதி எனக்கு வந்து வேற ஒரு கடிதம் ஒன்று வருகிறது. அந்த கடிதத்தின்படி நீங்கள் வந்து உங்களோட உடைமைகள் எல்லாத்தையும் வந்து அலுவலக உடைமைகள் எல்லாத்தையும் நானாசிரியர் என்பவருடன் கையெழுத்து அதற்குரியதை செய்ய சொல்லி எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அப்ப அந்த கடிதத்தின்படி நான் வந்து சேகரோட தொடர்பு கொண்டு எடுத்து அவர் சொன்னார், இதை நான் கடிதம் வந்தது 14ஆம் தேதி. அப்ப அவர் பின்ன சொன்னார் என்னட்டா இல்லை அது நான் ஒரு ஆறுதலா வந்து வாங்குறேன் என்று சொல்லி இருந்தேன். உண்மையில் அந்த 12ஆம் தேதி இவர் எனக்கு விஓபி அடித்த அந்த காலங்கள், அந்த பிரச்சனை நடந்த காலங்கள் தேர்தல் காலமாகும், பாராளுமன்ற தேர்தல் காலமாகும். அப்ப பாராளுமன்ற தேர்தல் காலத்துல உண்மையில ஒரு இடமாற்றமோ அல்லது விஓபியோ எதுவும் அடிக்க முடியாது. ஆனால் அவர் அதை செய்திருக்கிறார். அது ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்க முடியும். அப்ப இது இப்படி நடந்து கொண்டிருக்க அவர் வந்து எனக்கு சொல்றாரு என்னன்னு சொன்னால், நீர் வந்து அலுவலகத்துக்கு வர இல்லை, அதனால நான் விஓபி அடிக்க போறேன். அப்ப நான் சொன்னேன், நான் அலுவலகத்துக்கு வர இல்லை, ஆனால் நீங்க வராம பண்ணினதுக்கு காரணம் போலீஸ்ல கொடுத்துருக்கிறீங்க. அதே நேரம் இன்னொரு கிராம அலுவலர் என்று வந்து அச்சுறுத்தி இருக்கிறார், நீங்களும் அச்சுறுத்தி இருக்கிறீங்க. அந்த அச்சுறுத்தல் காரணமா தான் நான் வர இல்லை என்று சொல்லி நான் அவருக்கு சொல்லி கொண்டிருந்தேன். அப்ப அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதுக்கு பிறகு எனக்கு விஓபி அடிச்சிருக்கிறார். எப்பண்டா 21ஆம் தேதி தேதியிடப்பட்டு ஒரு விஓபி எனக்கு வழங்கி இருக்கிறார். அந்த விஓபியின் படி பிறகு அங்க வரையலாது, அந்த அலுவலகத்துக்கு நான் போக இயலாது விஓபியின் படி. அப்ப எனக்கு விஓபி அடிச்சு போட்டு தேர்வன் என்ற பிரதேச செயலர் எனக்கு விஓபி கடிதம் ஒன்றை எனக்கு வழங்கியிருந்தார். அந்த விஓபி கடிதத்தின்படி நான் அதுக்கு பிறகு அந்த அலுவலகத்துக்கு செல்ல முடியாது. ஆனால் அந்த விஓபி கடிதம் பெறவுக்கு முன்னும் 14ஆம் தேதி நான் வந்து மாவட்ட செயலருக்கு ஒரு கடிதம் கொண்டு கொடுத்துருக்கிறேன். எனக்கு இப்படி எல்லாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இது சம்பந்தமா உங்களோட நான் வந்து கலைக்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுந்த தியதியை தாங்க ஒன்று கேட்டு நான் ஒரு கடிதம் ஒன்று மாவட்ட செயலருக்கு எழுதியிருந்தேன்.
அந்த கடிதத்துக்கு இந்த வரைக்கும் மாவட்ட செயலர்கிட்ட இருந்து இந்த பதிலும் வரையில்லை. அப்ப மாவட்ட செயலர்கிட்ட இந்த இந்த பதில் வரும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். இந்த விஓபி வருது. தேர்தல் காலத்துல உண்மையில வந்து இந்த விஓபி எழுதுகள் எல்லாம் செய்ய முடியாது. ஆனா அவர் வந்து என்னன்னா இந்த விஓபி கடிதம் திறக்கும் முன்னம் 20ஆம் தேதி அந்த நானாசேகர் என்பவர் வந்து என்னோட கடமை பொறுப்பை எடுக்கிறார். அந்த நானாசேகர் வந்து கடமை பொறுப்பை எடுக்க முன்னம் 12ஆம் தேதி நானாசேகர் எனக்கு 12 இல்ல 9ஆம் தேதி நானாசேகர் எனக்கு 6ஆம் தேதியா 6ஆம் தேதி நானாசேகர் எனக்கு கோல் பண்ணி சொல்றாரு என்றால் நீங்கள் எலெக்ஷன் வேற ஒன்றும் செய்ய வேண்டாமா என்ன செய்ய சொல்லி பிரதேச சொல்றாரு. அப்ப நான் கேட்டோம் நான் கடிதம் தந்தது உண்டு. அப்ப அவர் சொன்னார் ஓமண்டு அப்ப கடிதம் தந்தா நீங்க செய்யும் கொண்டு சொல்லி போட்டு 12ஆம் தேதி நான் வந்து அந்த தேர்தலுக்குரிய கடமைகளை செய்யறதுக்கு முன்னமும் அடிச்சு கேட்டேன். உனக்கு கடிதம் வந்திருக்கோ எனக்கு காட்டுண்டு. அப்ப அவர் எனக்கு அந்த கடிதம் ஒன்றும் காட்ட இல்லை. ஆனா எனக்கு வந்திருக்கின்றது நேர். அப்ப சரி நீங்க 12ஆம் தேதி நீங்க அதை செய்யும் கொண்டு அந்த தேர்தல் கடமையை கூட இன்னும் செய்ய விடாம இப்படி எல்லாம் செய்து போட்டு விட்டுருக்கணும். அப்ப இந்த விஓபி சம்பந்தமா நான் வந்து பிறகு பிரதிவனவர்களுக்கு அதாவது வந்து மாவட்ட செயலாளர் பிரதிவனவர்களுக்கு நான் கடிதம் கொண்டு கொடுத்திருந்தேன். அந்த கடிதத்துக்கு இந்த பதிலும் தராமல் அவர் அதை இழுத்தடிச்சு அது வந்து நான் பிரதேச செயலர் கூடாத நினைப்பேன் உமாமகள். அப்ப உமாமகளுக்களால அனுப்பப்பட்ட அந்த கடிதத்துக்கு இந்த வரைக்கும் அந்த பதில் சரியான பதில் வேற இல்லை. அப்ப அந்த பதில் வராம அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த கடிதத்தை கனகாலத்துக்கு அதாவது 2 மாதத்துக்கு பிறகு பார்த்துட்டு அந்த உமாமகள் என்பவருக்கு ஒரு கடிதம் ஒன்று வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் இப்படி நீங்கள் அவருக்கு சொல்லுங்க இந்த கடிதத்தை நான் அங்கால அனுப்ப முடியாம இருக்கிறது அதுக்குரிய காரணம் தகுந்த அந்த இதை போட இல்லை அதாவது ஆதாரத்தை அதுல இணைக்கவில்லை என்று சொல்லி அவர் போடுறார். அப்ப தகுந்த ஆதாரம் என்றது இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப நான் ஏஓ போய் கேட்டான் பிரதேச இடத்துல இருக்கிற ஏஓ போய் கேட்டான். ஏஓ போய் கேட்க ஏஓ சொல்றேன்டா உங்களுக்கு வருத்தம் என்று சொன்னா நீங்கள் போய் ஒரு மெடிக்கல் எடுத்துக்கொண்டு வாங்கோ அது ஆதாரம் என்று சொல்ல. அப்ப நான் இதுக்கு என்ன ஆதாரம் கிடக்குது ஒரு ஆளை நுப்பாட்டுறதுன்றது ஒரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவர் என்ன வரையல் என்று சொல்லி நுப்பாட்டுறதுக்கு நான் அங்க ஒரு ஆதாரத்துக்கு ஆதாரத்தை தர முடியாது இதை இழுத்தடிச்சு கொண்டு இருந்தோம். அதுக்கு பிறகுதான் நான் ஒரு கடிதம் ஒன்று உமாமகளுக்கு கொடுத்து அந்த உமாமகள் வந்து அதாவது டிஎஸ் மாணவ உமாமகள் அவ பிறகு எனக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று தந்தா என்றால் இப்படி ஒரு கடிதம் ஒன்று தந்திருக்கிறார். இந்த கடிதத்தின்படி அவியல் எனக்கு தந்த விஷயம் வந்து இதுல இந்த வாட்டிவை நான் கேட்டிருந்தேன். அந்த வாட்ஸ்அப் பதிவுல அந்த வெரிட்டல்கள் அதுகள் எல்லாம் கிடந்தது. அந்த வாட்ஸ்அப் பதிவுல நான் வந்து அவரை தொடர்பு கொண்டிருக்கிறேன் பிரதேச தொடர்பு ஏடிஎஸ் தொடர்பு கொண்டிருக்கிறேன். இப்படி நீங்கள் நான் லீவ்ல நிக்கிறதுக்கு அந்த என்ன மாதிரி லீவு எடுக்கிறது என்பதை அறிய தருவோம்னா அதுக்கு எந்த வித பதிலும் தெரியல. அது ஏடிஎஸ் ஏஓ சூப்பராஜிஎஸ் இவ்வளவு பேருக்கு நான் வந்து அந்த கடிதங்கள் என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியும் அவர்கள் எந்த பதிலும் எனக்கு அதுல தரையில்லை. அவர்கள் அதை தரையில்லை. அதுக்கு அவர்கள் சொன்னாரு அதுவும் எல்லாம் உனக்கு தெரியும் தானே ஒரு அலுவலகத்துல என்ன நடைமுறை என்று உனக்கு தெரியும் தானே. இதுல வாட்ஸ்அப் வைபர் பதிவுகள் வந்து கிட்டத்தட்ட 20 பேஜ் வருது. அந்த 20 பேஜ்ல நான் இப்ப உங்களுக்கு காட்டுறது சும்மா ஒரு பேஜ் 2 பேஜ் தான் நான் காட்டுறேன் ஆதாரத்துக்காக. என்னட்ட இல்லை என்று நினைச்சு கொண்டு தானே இந்த விஷயம் எல்லாம் செய்து கொண்டு வந்தவே உண்மையிலே என்னட்ட அது இருந்திருக்கே இல்லை. ஆனா என்னட்ட இருக்கு அந்த அந்த நேரம் என்னட்ட இருந்திருக்கே இல்லை. ஆனா அப்புறம் என்னட்ட அது நான் மீட்டெடுத்துட்டேன் அந்த வாட்ஸ்அப் அந்த வைபர் பதிவுகளை. அப்ப இந்த ஆதாரங்களை வச்சுக்கொண்டு இந்த டயரி இருக்குது. ஜிஎஸ் மேற்கு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து வரவுகளை உறுதிப்படுத்துவது தங்களோட டயரி மூலம்தான். திங்கட்கிழமை மட்டும் அவர் வந்து அலுவலகத்துல கையொப்பமிட்டு அந்த கூட்டத்துக்கு செல்ல வேணும் என்றும் அதுவும் அழைத்தாத்தான் போகணும் என்றும் எங்களை டயரியில் நடக்குது. நாங்கள் வளமையா 8:30 மணிக்கு போய் கையெழுத்து வச்சு போட்டு 4:30 மணி மட்டும் நாங்கள் அங்க நிற்போம். அப்ப இவர் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த டயரியில நான் வந்து அன்றைக்கு சனிக்கிழமை வந்தனான்ன்றதை கவனத்துல இல்லாம எடுக்காம இவர் வந்து எனக்கு விஓபி அடிச்சிருக்கிறார். உண்மையில வந்து டயரி தான் முக்கியமான அது நீதிமன்றத்துக்கு கூட அந்த டயரி வந்து செல்லுபடியான ஒரு விஷயம். அப்ப இவர் வந்து அதுகளை ஒன்றும் தண்டாம இவர் செய்து கொண்டே போறார் தண்ட பாட்டுக்கு. அப்ப இந்த விஓபி என்பது எனக்கு ஒரு பிழையான முறையில அடிக்கப்பட்டது என்று சொல்லி பிறகு நான் வந்து என்ன செய்யறேன்டா எங்களோட மேலதிகாரி வந்து அந்த இந்த இங்குவாரி அதுகளுக்கு பொறுப்பா இருக்கிற மேலதிகாரி என்று கொழும்புல சுதந்திர சதுக்கத்திலேயும் இங்க இருக்குது. அவருக்கு நான்
வந்து இப்படி எனக்கு இப்படி இப்படி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குது, இவர் இப்படி இப்படி செய்திருக்கிறாரு கடிதம் அனுப்பினா இந்த வரைக்கும் அங்கே இருந்து பதில் எதுவும் வரையில்லை. இவர் அவருக்கு என்ன பேர் மானாபிரதிவனுக்கு நான் அனுப்பின கடிதத்துக்கும் இந்த வரைக்கும் பதில் இல்லை. ஆனா ஒரு கடிதம் மானாபிரதிவனுக்கு நேரடியாக அட்ரஸ் போட்டு நான் போட்ட கடிதத்துக்கு ஒரு பதில் வந்திருக்குது. மற்றது வந்து அது அந்த அந்த அலுவலகத்தில் நிர்வாக உத்தியோகத்தில் இருக்கிற சத்தியமூர்த்தி என்பவரோட நான் போய் கதைக்க வழிகிட்டது. அதாவது யாழ்ப்பாண டிசிசி கூட்டம் நடப்பதுக்கு முதல் நாள் போய் கதைக்க வழிகிட்ட அவர் தன் போனை எடுத்து கையில் வச்சுக்கொண்டு போனை பார்க்குற மாதிரி எனக்கு கதைக்கிறார். என்னன்னு சொன்னால் இது சம்பந்தமாக நான் கதைக்க விரும்பவில்லை. நான் போய் எனக்கு யூபிஎல்ஜி சார் ஒரு கடிதம் ஒன்று கொடுத்து நான் பதில் இல்லைன்னு சொல்லி நான் கேட்க போக அவர் என்ன கண்டோன்னு சொன்ன பதில் இது சம்பந்தமாக நான் உங்களுடைய எதுவும் கதைக்க விரும்பவில்லை. அப்போ ஒரு அதிகாரி அப்படி சொல்லலாமோன்றதை எனக்கு தெரியல. அவருக்கு பேர் இதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாண்டு ஆதாரமும் என்னட்ட இல்லை. இதுகளுக்கு எல்லாம் ஆதாரங்கள் நாங்கள் வச்சு கொண்டு தானே எல்லாத்தையும் செய்வோம் உண்டு அப்படி ஒன்றும் இல்லை. சரி அதுகளை விட்டு கொண்டு போனாலும் இப்போ எனக்கு இன்னும் இதுவரையும் எந்த நிவாரணமும் கிடைக்கல. ஆனால் அந்த பிரதேச செயலர் வந்து குடிச்சு போட்டு நின்றாரு நான் பதிவு போடுறது காரணம் அவர் குடிச்சிருந்தார் அன்றைக்கு. அது என்னால வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கும் எங்கே என்று சொன்னால் அவர் தன்னிட்ட தான் குடிக்க இல்லையென்றா அவர் என்ன செய்திருக்கணும், அருகில் உள்ள அந்த மருத்துவ நிலையத்துக்கு அதாவது மத்திய ஆஸ்பத்திரிக்கு சென்று தான் குடிக்கவில்லை என்றதை அந்த பிளட் டெஸ்டிங் மூலம் நிரூபிச்சு போட்டு அதை கொண்டே பொருத்தில் கொடுத்து எனக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். அதுதான் உண்மையான விஷயம். ஆனா அதை விட்டுட்டு அவர் வந்து போலீஸ்ல நேர கொண்டே கொடுத்து ஒரு அரசு அலுவலர் கடமையில இருக்கேங்க என்ன ஒரு அரசு அலுவலர் அது இரதியா இருந்தாருந்தா யாரா இருந்தாருன்னு கொண்டே பொருத்துல கொடுக்கலாமோன்றது எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் வெங்காய வேலை செய்து இப்ப உமாமகள் அந்த தந்த கடிதத்துல அவ குறிப்பிடுறா வந்து என்னன்னு சொன்னால் இந்த குடிச்சதுன்றதுக்கு எந்த ஒரு ஆவணமும் கோவையில காணப்படவில்லை என்று சொல்லி அவ அதுல குறிப்பிடுறா. அப்ப எந்த ஒரு ஆவணமும் காணப்படவில்லையண்டா ஆவணத்தை வச்சாதானே ஆவணம் வரும். இதே மாதிரி எனக்கு நிறைய 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 இவர்கள் இந்த விஷயத்துல செய்து கொண்டிருக்கார்கள். 2017ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு ஆவண்ணாச்சேரி என்ற பிரதேச செயலர் எனக்கு அந்த இன்கிரிமெண்ட் ஃபார்ம் அதுகள் சைன் பண்ண மாட்டேன்ட்டு அதிருப்தி என்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு எனக்கு அந்த 3 வருஷம் 2017, 18, 19 3 வருஷமும் எனக்கு இன்கிரிமெண்ட் போட இல்லை. அப்ப அவர் இன்கிரிமெண்ட் போட இல்லைன்றதுக்காக நான் அதை அவரோட நான் ஃபைட் பண்ணாம அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டு பிறகு நான் என்ன செய்யறதுன்னு சொன்னா இங்க கரவட்டிக்கு ரான்சர் எனக்கு வருகுதுன்னு சொன்னா மகேசன் என்ற ஒரு பிரதேச மாவட்ட செயலர் வந்தா போல அந்த விஷயம் எனக்கு அந்த டிரான்ஸ்பர் ஒன்று கிடைக்குது. என்னன்னு சொன்னால் அதுக்கு முன்னம் அவர் என்ன நாயனும் அவரோட சேர்ந்து ரதியக்கான்னு சொல்லுவாங்க சூனரதி அவவுமா சேர்ந்து என்னை வந்து 38 நாள் வந்து ஜிஓ ஆபீஸ்ல தடுத்து வச்சு விசாரிச்சது. அது என்னத்துக்கு விசாரிக்கணும்ட்டு எனக்கே தெரியல. ஆனா பொதுமக்கள முறைப்பாடுன்னு சொல்லி போட்டு பொதுமக்கள முறைப்பாடு எதுவும் கேட்கல. அவவுக்கு பேசினது போனது வந்தது அதுகள் இதுகள் அப்படி இப்படி அந்த கதைகள் தான் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப அந்த 38 நாள் விசாரணைக்கு பிறகு அதுக்கும் ஒரு எலெக்ஷன் வந்தது ஜனாதிபதி தேர்தல். அப்ப அந்த ஜனாதிபதியா கோத்தபாய ராஜபக்ச வர போறார். அதுக்கு முந்தின எலெக்ஷனுக்கு இவை வந்து என்ன செய்யணும் சொன்னால் எனக்கு எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட அன்று எனக்கு வந்து டிரான்ஸ்பர் 4 மணிக்கு எனக்கு தருகிற எங்கேண்டா வேலனை பிரதேச செயலத்துக்கு. வேலனை பிரதேச செயலத்துக்கு நான் அடுத்த நாள் போய் அங்க பிரதேச செயலரை சந்திக்க முடியல. அப்ப அங்கത്തെ ஏடிஎஸ் நான் சந்திச்சேன். சந்திச்ச இடத்த ஏடிஎஸ் சொல்றா என்னன்னு சொன்னால் ஏடிஎஸ் என்னன்னு சொன்னால் உங்களை நைனாதீவுக்கு மாத்துறதுக்கு தான் பிளான் என்று சொல்லி ஏடிஎஸ் இல்ல ஒரு ஜிஎஸ் ஒரு ஆள் சொல்லப்படுது. உங்களை நைனாதீவுக்கு மாற்றுறதுக்கு தான் பிளான் போட்டிருக்கிறோம். நைனாதீவுன்றது பருத்துறையிலிருந்து போறதுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வந்து இங்கிருந்து யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துல இருந்து வேலணைக்கு போய் வேலணையில இருந்து குறிக்கட்டுவாங்க அந்த பக்கத்தால அந்த பள்ளத்துல போய் அப்படியெல்லாம் செய்யணும். இந்த சம்பளத்தின முக்காவாசி அதுக்குள்ள ஓடும், முக்காவாசினா முழுவதுமே ஓடும். அப்படி ஒரு பழிவாங்கலோட செய்யணும்ன்றதுக்காக அந்த வேதநாயகன் என்ற மாவட்ட செயலாளர் அப்படியோட எனக்கு செய்து விட்டு இருந்தேன். அவர் அப்படி ஒன்றை செய்து விட்டிருந்த காரணத்தால நான் வந்து ஒரு அந்த வேலைக்கு நான் போயில்லை என்று சொல்லி 9 மாதம் எனக்கு வந்து நான் அதை திருப்பி நான் அந்த என்னென்னு சொல்றேன் அப்பீல்னு சொல்றேன் அப்பீல கொடுத்து கொண்டிருந்தேன். அதுக்கும் சரி வேலையிலே கூட எந்த மனைவியும் வந்து அவருக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி அப்பீல் கொடுக்க அதுவும் ஏற்றுக்கொள்ள இல்லை. 9 மாதத்துக்கு பிறகு மகேசன் வந்தா போல அப்ப அந்த
அப்ப அந்த நேரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று அதில் கிடைக்குது என்று சொன்னால் அது அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லப்படுது. அந்த அரசியல் பழிவாங்கல் என்னவோ எனக்கு அதை பற்றி தெரியாது. அவர் அதுல இருந்து விடுபட்டு கொண்டா கலை போட்டேன். அப்ப அவர் போன அந்த காலத்துக்குரிய காலத்தை பார்த்தா எனக்கு விஓபி அடிக்கப்பட்டது. ஆனா ஃபைல்ல விஓபி அந்த லெட்டர் ஒன்றுமே இருக்கே இல்லை. ஏன் இருக்கே இல்லையா எல்லாத்தையும் கலட்டி போட்டேன். ஏன்னா அவருக்கு பாதிப்பு வருமென்றதுக்காக அதெல்லாம் கலட்டப்பட்டுடுது. இப்ப இந்த ஃபைல்ல அந்த அந்த காலத்துக்குரிய சம்பளம் வந்து 6 மாத சம்பளம் எனக்கு இந்த வரைக்கும் தெரியல 2 லட்சம் ரூபா. அந்த 2 லட்சம் ரூபாவை நான் கேட்டு போன பொழுது நீ மெடிக்கலை கொண்டாண்டு சொல்லிக்கணும். அப்ப நான் பின்ன ஒரு மாதிரி யாழ்ப்பாணம் போய் போதனா வைத்தியசாலை அந்த டாக்டரோட தொடர்பு கொண்டு நான் வந்து மெடிக்கல் ஒன்று எடுத்து உனக்கு கொடுத்தேன். அந்த மெடிக்கல் சரியில்லை, அது நீ என்ன ஒன்று எடுத்து கொண்டு வான்னு சொல்லி பிறகு திருப்பி நான் போய் திருப்பி என்ன ஒரு மெடிக்கல் எடுத்து கொண்டு கொடுத்தா இந்த வரைக்கும் அந்த சம்பளம் தெரியல. அதுக்கு அண்மித்ததாக ஒரு கிட்ட வரையான நாளில் எனக்கு வருது கடிதம் என்னடா நீ போய் மன நோய் என்று சொல்லி ஒரு மெடிக்கல் எடுத்து கொண்டு வான்ட்டு எனக்கு 2 தடவை எனக்கு அனுப்பினவே 2 தடவை நான் டாக்டரோட போய் அவர் கேட்டேன் உனக்கு மன நோய் என்று கேட்டேன். நான் சரி எனக்கு மன நோய் இல்லையே. அப்போ அந்த மனநோய் என்று சொல்லி ஏன் அதை கேட்கணும்ன்றது எனக்கு விளங்க இல்லை. அண்மையில கோப்பாயில டிசிசி கூட்டத்துக்கு அப்புறமா ஒரு ஒரு ஆசிரியை ஒரு ஆள் வந்து தனக்கு பாதிப்புன்னு சொல்லி அந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் அல்ல ராமநாதன் அர்ச்சுனா அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தா இவர்கள் என்ன மென்டல் என்று சொல்லி இதண்டி போட்டு எனக்கு அந்த சம்பளத்தையும் தெரியல. அதே நிலைமை தான் எனக்கு மட்டும் நான் நினைக்கிறேன். இப்படியான நிலைமைகளில் வச்சுக்கொண்டு என்ற ஃபைலில் இதுகள் ஒன்றுமே இல்லை, ஒரு தகவலும் இல்லை. அப்போ நான் வந்து இந்த மேலதிகாரிகள் கொழும்புக்கு நான் அனுப்ப கடிதங்கள் ஒன்றும் போறே இல்லை. எல்லாம் இங்கேயும் மடக்கப்படுது. எல்லாம் மடக்கப்பட்டு இப்போ விஓபி கடிதத்துக்கு எதிராக நான் வந்து எனக்கு மூல சேவையை தாங்க கொண்டு அனுப்பின கடிதங்களும் அங்கே போய் சேர்ந்ததோ சேரலையோ அங்கே இருந்த இந்த பதிலும் இந்த வரைக்கும் வரையும். ஓகே, இது சம்பந்தமாக நான் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பருத்தத்துறை டிசிசி கூட்டம் நடந்து நான் நினைக்கிறேன் 25ஆம் தேதி 1ஆம் மாதமோ 2ஆம் மாதம் அந்த காலத்தில் அவரை சந்தித்து நான் இதுகள் சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவர்கிட்ட ஒரு முறைப்பாட்டையும் முன்வைச்சினார். என்னென்று சொன்னால் நீங்கள் இது சம்பந்தமாக எனக்கு நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல தீர்வை பெற்று தரணும்னு சொல்லி அதுக்கு காரணம் நான் அர்ச்சுனாவை நாடியதுக்கு காரணம் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் நான் டிக்டாக் தளம் ஒன்றில் நான் வந்து ஒரு போய் பார்த்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதனை பற்றி கதைச்சு கொண்டு வந்துச்சோம். அப்போ அதில் நான் கதைச்சு கொண்டு இருக்கிற அந்த அதில் போன உடனே அவே வந்து கேட்டுச்சோம் மேலே வாங்கோ நீங்கள் யார் கதைக்கிறேன்னு கேட்க நான் இன்னும் இப்படி சொன்னேன் இப்படி விஷயம் இருக்குன்னு சொல்ல அதுக்கு அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா தான் சரியான ஒரு ஆள். அவர்கிட்ட நீங்கள் இந்த சம்பந்தமாக கதையும் கொண்டு அங்கேயும் சொல்லிச்சனவே ஊர்லேயும் எனக்கு வந்து கனவேர் வந்து கேட்டு சொன்னவே இதுக்கு தீர்வு தரக்கூடியவே அவர் தான். நானும் வீடியோ அதுகளில் பார்த்துருக்கேன். அந்த என்னென்னு சொன்னால் அந்த சுகாதார தொண்டர்கள் அந்த பிரச்சனை நேரமும் அவர் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து அவர்களை கூட்டி கொண்டே வச்சு கொழும்பிலேயே வச்சு எல்லாம் கதைச்சிருக்கிறார். பிறகு அது என்ன நடந்ததுன்ட்டு எனக்கு தெரியாது. அப்ப இந்த வகையில பார்க்க எல்லா விதத்திலையும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு சரியான ஒரு ஆளா எனக்கு பட்டபடியால் நான் இந்த விஷயத்தை கொண்டே அவர்கிட்ட தான் முன்னெடுத்தினான். அவரால் செய்ய முடியும் என்றுதான் நான் இந்த வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் எனக்கு அதுல சொன்ன வசனம் என்று சொன்னால் இது சம்பந்தமா தான் இப்ப கதைக்க முடியாது என்றும் 7 அமர்வுகளோ 8 அமர்வுகள் தன்னை தடை செய்யப்பட்டிருக்கின்றும் அந்த 8 அமர்வுகளுக்கு பிறகு மே 8ஆம் தேதிக்கு பிறகு தான் பாராளுமன்றத்துல இது சம்பந்தமாக கதைக்க முடியுமோ எனக்கு தெரியாது. ஆனா பாராளுமன்றத்துல பொதுமக்கள் முறைப்பாட்டு பிரிவு ஒன்று இருக்குது. அதுக்குள்ள நான் உங்களோட விஷயத்தை போட்டு உங்களுக்கு ஒரு தீர்வை பெற்று தருவேன். அதுக்கு நீங்கள் அங்க வர வேண்டி வரும். அதுக்குரிய பயண செலவு அந்த காசுகள் எல்லாம் அவர்களை தருவார்கள். அது எல்லாம் எனக்கு என்னோட கதைச்சிருந்தார். அதை விட நான் எழுதின கடிதத்தில் என் டெலிஃபோன் நம்பரையும் போட்டிருந்தேன். அப்போ டெலிஃபோன் நம்பரை போட்ட இடத்துல அவர் மேலே எனக்கு இரவு எடுத்து கதைச்சிருந்தார். இப்படி நடந்ததோ உண்மையோ என்ன விஷயம் எல்லாம் கேட்டு கதைச்சிருந்தார். அப்போ நான் இதில் வந்து ஒரு உண்மையை மட்டும் சொல்ல முடியும் என்று சொன்னால் எந்த ஒரு அரசியல்காரரையும் நாங்கள் நம்ப முடியாது. அவர்கள் எங்களுக்கு இந்த அளவு தூரத்துக்கு எங்களோட கதைப்பார்கள் வந்து இல்லை. இதுக்கு முன்னம் எனக்கு நடந்த பிரச்சனை 2019ஆம் ஆண்டு நடந்த பிரச்சனைக்கு அப்ப தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு அலுவலரை ஒரு அரசியல்வாதியை சாவச்சேரியில வச்சு எனக்கு ஒரு டாக்டர் ஒரு ஆள், அதுவும் ஒரு டாக்டர் தான், ரோயல் மெடிக்கல் சென்டர் வச்சிருக்கிறா பரித்துறையில
அவ வந்து தண்ட கார்ல எந்த செலவும் எனக்கு ஏற்படுத்தாம தானே செலவழிச்சு போய் அவரை சந்திச்சு கேட்ட இடத்துல அவையில் அதை மருத்துவம் என்று சொல்லி அவ எனக்கு சொல்லி அதுக்கு பிறகுதான் அவ எனக்கு அந்த விஷயத்தை வந்து கோத்தபாய ராஜபக்ச காலத்துல அந்த மகேசன் ஜியோட தொடர்பு பண்ணி எனக்கு இந்த விஷயத்தை அவ மும்முரமாக செய்திருக்க வேண்டதை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டேன். ஆனா அவவும் ஒரு அரசியல் கட்சியில போய் இருக்கிறா. அவட்ட நான் இன்னும் போயில்லை.